வேழமழகனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் சான் பற்ற தலைப்படும் தானே என்று திருமூலர் பெருமானால் அருளப்பட்ட மிக ஆழ்ந்த கருத்துக்களை உடைய பாடலில் அவர் கூறிய வண்ணம் என்னுடைய ஒரு சிறிய ஞானப்பணியை இறைவன் எனக்கு செய்யும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஞானியாகிய திருமூலர் பெருமான் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று தன்னுடைய நிலையை வெளிப்படையாக கூறுகிறார். நான் ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றேன். அந்த மகிழ்ச்சியை இந்த ஞானப்பாதையில் வருகிற வையகத்து மனிதர்களெல்லாம் பெற வேண்டும். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் இந்த ஊனையும் வானையும் பற்றி நிற்கிறது. மனிதர்களெல்லாம் ஊனை மட்டுமே பற்றி வாழ்கிறார்கள். அந்த வான்தான் இந்த ஊனுக்கு ஆதாரம் என்ற உண்மையை மறந்து இந்த வந்து வந்து போகின்ற இந்த ஊன உடல் மண்ணிலே நிலையாக இருக்கும் என்றும் இதை காப்பாற்றுவது, இதை வளர்ப்பது, இதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது, கேட்டதை கொடுப்பது என்று இந்த ஊன உடலுக்காகவே வாழ்ந்து இந்த வான் பற்றி நின்ற மறைபொருளை மறந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த வானத்திலே பற்றி இருக்கிற நிறைந்திருக்கின்ற மந்திரங்கள் முதலாகிய பலவிதமான மறைப்பொருள்களை எல்லாம் வான் பற்றி நின்ற மந்திரம் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. வான்பற்றி நின்ற மறைபொருளை சொல்லுவதற்கு இந்த ஊனுக்குள்ளே இறைவன் இருக்கிறார். இந்த ஊனை பற்றி ஊனால் உணரத்தக்க அந்த மந்திரங்களை, இந்த ஊனுடல் என்பது ஒரு எந்திரமாக இறைவன் வைத்திருக்கிறார். நாம் மாமிசம் என்றும் மாமிசத்திற்கு அல்லாதது என்றும் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் ஒரு சாதாரண நிலை. நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், இங்கு இருப்பது மாமிசம்தான். மாமிச உடலுக்குள் தான் இத்தனை வித்தைகளும் நடக்கிறது. அதை ஒரு பதிவு நான் முன்பே செய்து அது வெளியிட்ட போது அது தொழில்நுட்ப கோளாறுகளால் சரிவர கேட்க முடியாமல் போய்விட்டது என்று அன்பர்கள் கூறியதால் அதை நீக்கிவிட்டார்கள். அதில் நான் சொல்லியிருந்த கருத்து இதுதான். இந்த ஊன உடலை பற்றித்தான், இதை வைத்துத்தான் இந்த பிறவியாகிய சம்சாரக் கடலை கடக்க வேண்டும். நிலையில்லாத இந்த உடம்பை வைத்துத்தான் நிலையான பொருளை நாம் அடைய வேண்டும். அதனால் ஒரு நிலைக்கு மேலே போனால் இந்த ஊனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்றெல்லாம் இல்லாமல் போய்விடும். அனைத்தும் 5 பூதங்களுடைய சேர்க்கை. அது அகத்திக்கீரையாக இருந்தாலும், அரைக்கீரையாக இருந்தாலும், அது மாமிசமாக இருந்தாலும் 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் இந்த மண்ணிலே இருக்கிறது. இந்த 5 பூதங்களை தவிர்த்துவிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த மண்ணில்
பெரும்பாலும் இல்லை. இந்த 5 பூதங்களுக்குள் தான் கட்டுப்பட்டு தான் அனைவரும் இருக்கிறார்கள். இந்த ஐம்பூதங்களையும் 5 புலன்களையும் வென்றவர்களே மிகப்பெரிய ஞானிகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய அருள் செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். சாதாரணமாக பொருளைப் பெறுவது வாழ்வை அந்த ஊன்பற்றி நின்ற இந்த வாழ்வு மேம்படுவதற்கு வழிகளை சொல்பவர்கள் கணக்கில்லாமல் இருப்பார்கள். அதற்கு வழிமுறைகளும் இருந்தாலும் ஒரு எல்லைக்கு மேல் இந்த திட்டமிடப்பட்ட வாழ்க்கையை மானிட சுதந்திர எல்லைக்குள்ளாக இதனுடைய துன்பங்களையும் சிரமங்களையும் இடர்களையும் குறைத்து கொள்ள முடியும், அடுத்து வரக்கூடிய துன்பங்களை தடுத்து கொள்ள முடியும் என்பதை தவிர நிர்ணயிக்கப்பட்ட பல விஷயங்கள் மாற்றவே முடியாது. அதை நன்றாக தெரிந்து கொண்டால் பல ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். பலவிதமான தர்க்கவாதங்களுக்கு பதிலையும் சொல்லலாம். ஏன் இறைவன் ஒன்றையுமே கேட்பதில்லை, தவறுகளை தண்டிப்பதில்லை என்ற கேள்வி அனைவரிடமும் இருக்கும். அது பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கலாம். இதுபோல அந்த இறைவனுடைய நிர்வாகத்தை முற்றிலும் அறிந்து கொள்ள முடியாத காரணத்தால் இது போன்ற கேள்விகளெல்லாம் எழுகிறது. ஏற்கனவே வந்து வாழ்வதே செய்த செயலுக்கு உண்டான பலன்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வே நமக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சுகதுக்கங்கள் ஒரு மனிதனுக்கு விளைகிறது. இந்த மானிட சுதந்திரத்துக்கு உட்பட்டு செய்கின்ற காரியங்கள் நல்லவையாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நன்மைகளே நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கொடுத்த சுதந்திரத்தையும் பாழ்படுத்தி அதர்ம வழியிலும் அக்கிரம வழியிலும் பேராசை வயப்பட்டும் மனிதன் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் அவன் கொடிய துன்பத்திற்கு அந்த பாடம் படிக்கும் வரை அவன் அந்த துன்பத்தை அடுத்தடுத்த பிறவிகளிலோ அந்த பிறவிகளிலோ அடைவான். இவையெல்லாம் இறைவனுடைய நிர்வாகம். இவை முற்றிலும் நாம் விளக்கிச் சொல்லிவிடவும் முடியாது. பல விஷயங்களை சில விஷயங்களை சொல்லலாம், பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஞானத்தில் உள்ள நுட்பமான செய்தி. எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா என்றால் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் உடனே புரிந்து கொள்ள முடியுமா என்றாலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் என்னுடைய பணி, என்னை போன்றவர்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது என்றால், எது சரியான பாதை என்பதை காட்டுவதும், நிலையில்லாத உடலுக்கு உழன்று உழன்று மீண்டும் மீண்டும் இந்த உடம்பு 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 இந்த உடம்போடு இருக்கிற மனிதர்கள், அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், மனைவி மக்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அனைத்தும் இந்த ஓனுடலை சார்ந்த சிந்தனைகளும், இந்த ஓனுடலை சார்ந்த செய்திகளும், இந்த ஓனுடல் வாழ்க்கையை நிலைவரச் செய்துவிட வேண்டும் என்ற முயற்சியும் காலம் காலமாக காணப்பட்டு வருகிறது. இறைவன் வைத்த மிகப்பெரிய மாயம். அதனால்தான் இந்த ஓன் உடம்பை நீக்கி இறைவனை உணர வேண்டும் என்றெல்லாம் ஞானிகள் சொன்னார்கள். இந்த வாழ்க்கையை அவர்கள் மிக மிக அற்பமாக எண்ணித்தான் இந்த யோகிகள், ஞானிகள், சித்தர்களுடைய பாடல்கள், தேவார திருமுறைகள், திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் துன்பத்திற்கு காரணமே இந்த உடல் என்றுதான் சொல்லி இருப்பார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அந்த உடலே துன்பத்திற்கு காரணம் என்கிற ஒரு விஷயமே ஞானத்தினுடைய அடிப்படை பாடம், முதல் வகுப்பு பாடம். துன்பத்திற்கு காரணமான உடம்பை வைத்துக்கொண்டு இந்த இன்பங்களை பெற்றுவிட வேண்டும் என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு மயக்க நிலை.
காரணம் பிரச்சனையை மடியிலே பூனையை கட்டி கொண்டு சவனம் பார்த்தான் என்று ஒரு வழக்காறு சொல் இருக்கிறது. பூனையை மடியிலே வைத்துக்கொண்டு சவனத்தை எப்படி பார்ப்பது? பூனை குறுக்கே அங்கே எங்கே சென்றால் அது சகுனத் தடை என்று வருகிறது. இருப்பதே பூனையையே கட்டி கொண்டு அதில் என்ன சகுனம் தேவை இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் எழுந்த பழமொழி. அதைப்போல துன்பத்திற்கு ஆதாரமான உடம்பை வைத்துக்கொண்டு துன்பத்தை நிவர்த்தி செய்து விடலாம் என்று எண்ணுகிற மனித மனமும், இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு பலவிதமான வழிகளை சொல்லி இதை காப்பாற்றி விடலாம், இதில் துன்பத்தை ஜெயித்து விடலாம், மகாலட்சுமி வரவழைத்து விடலாம் என்றெல்லாம் பல விதமாக இந்த மனித மனம் ஏங்கித் தவிக்கிறது. இவையெல்லாம் அடிப்படை தெரியாத காரணத்தால் இந்த மனம் அங்கும் இங்கும் ஊசலாடுகிறது. இவையெல்லாம் மிகப்பெரிய நுட்பமான விஷயங்கள். அதை நான் ஓரளவு சொல்லுகிறேன். பலர் என்னிடம் வந்து கேட்டு, தனிமையில் நான் பல இடங்களில் பல ஊர்களிலும் வசிக்கின்ற போது, அங்கங்கே தியான நிலையில் இருக்கும்போது பலவிதமான நபர்கள், கல்விகளிலே சிறந்தவர்கள், மிகப்பெரிய பல பட்டங்களை வாங்கியவர்களெல்லாம் சில நேரங்களில் சந்திப்பார்கள். சந்தித்து உரையாடும்போது, ஐயா இந்த என்னையா செய்கிறீர்கள் இப்படி தனியாக இருந்து? அவர்கள் பல சாஸ்திரங்களின் நுணுக்கங்களை எல்லாம் படித்து ஆலய வழிபாடுகளிலே தீவிரமாக இருப்பார்கள். மேடையிலே சொற்பொழிவு செய்வார்கள். இப்படி பல தரப்பட்ட மனிதர்கள். அவர்களுக்கு இந்த ஆள் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார் என்று பலர் கூற கேள்விப்படுவார்கள். எனக்கும் நன்றாக தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள். வந்து அப்படி கேட்டவர்களெல்லாம் உண்டு. என்னையா செய்கிறீர்கள்? இந்த வித்தையை எங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வார். அப்போது நான் சொல்வேன், ஐயா நீங்கள் இப்போது இருப்பது சரியை கிரியை என்ற நிலையில் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆலயம் செல்வது, தொழுவது, பதிகங்களை படிப்பது என்பது சரியை கிரியை என்ற அமைப்பில் வந்துவிடுகிறது. இதை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். இறைவனுடைய அருளால் யோகம் என்ற நிலை வரும். அந்த யோக நிலையையும் நீங்கள் முழுமையாக செய்த பிறகு ஞானம் வரும். நீங்கள் முதல் 2 வகுப்புகளில் முழுமை பெறாத நிலையில் 3வது 4வது வகுப்பிற்கு உடனடியாக தாவிவிட முடியாது. இந்த முதல் வகுப்புகளினுடைய விஷயங்களை அறிவுபூர்வமாக உணர்ந்து செய்யுங்கள். ஆலய வழிபாடு செய்கிறோம் என்றால் ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற நியதிகளெல்லாம் இருக்கிறது. ஆலயத்தில் அருள் சக்தி பிரகாசிக்கிறது. அதை ஒரு விக்கிரகமாக கல்லாக காணாமல் அங்கே ஒளியை எவன் காண்கிறானோ அவனே ஆலய வழிபாட்டை முழுமையாக செய்தவன். விருப்பு வெறுப்புகளுக்கே வழியின்றி அனைத்தையும் படைத்தவராகிய இறைவன் ஒன்றை விரும்புவரும் அல்ல, ஒன்றை வெறுப்பவரும் அல்ல. மனிதர்கள் தங்களுடைய வசதிக்காக தான் வணங்குகிற தெய்வத்தை மதிப்பதற்காக பல சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது பொதுவாக இறந்து போன மனிதர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் இவருடைய புகைப்படங்களை வைத்து நாம் மரியாதை செய்வது போல இது இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதற்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், நைவேத்தியங்கள் என்றெல்லாம் படைக்கப்படுகிறது. ஆனால் இதன் பொருள் தெரியாமலே இப்படி பலகாலம் செய்து கொண்டிருந்தால் என்றேனும் ஒரு நாள் இதனுடைய உண்மை பொருள் விளங்கும். ஆலயத்திலே வெறும் கல் இல்லை, அந்த கல்லுக்குள்ளும் எங்கும் பறந்திருக்கிற இறைவன் அந்த கல் விக்கிரகத்திலே பிரகாசித்து வெளிப்படுகிறார் என்று அந்த கல் என்ற நிலையை தாண்டி அங்கே யார் ஒருவன் ஒளியாக தரிசிக்கிறானோ அவன்தான் இந்த சரியை கிரியை வழிபாட்டை முடித்தவன். வெறும் சாதாரணமாக போய் இறைவனுக்கு படைத்தேன் படைத்தேன் என்று சொல்லி வருகிறோம் மனிதர்கள் ஆண்டாண்டு காலமாக. அந்த இறைவன் அதை உண்டாரா என்றால் எங்குமே இல்லை. ஏதோ சில ஞானிகளுடைய வாழ்க்கையில்
அவர்களுக்கு இந்த பொல்லா பிள்ளையாருக்கு அந்த நைவேத்தியம் படைத்து அவர் உண்டார் என்று ஒரு கதை வரும். அதைப்போல எங்கோ அரிதாக சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை பெரிதாக மனிதர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு உடம்பிலும் இருந்து கொண்டு அவர்கள் போடுகின்ற 3 வேளை, 4 வேளை, 5 வேளை அல்லது 1 வேளை உணவுகள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருப்பவர் இந்த இறைவன். இந்த இறைவன் சாட்சியாக இருக்கிறார். பஞ்ச ருத்திரர்களும் இருக்கிறார்கள். இது படையல் இங்கு தினந்தோறும் இந்த உடம்புக்கு படையல் நடக்கிறது. இந்த உடம்பிலே தீபாராதனை நடக்கிறது. இந்த உடம்பிலே பலவிதமான அபிஷேகங்களும் நடக்கிறது. இதைக்கு தாண்டிய நிலையில்தான் ஆலயம் என்று இருக்கிறது. அவையெல்லாம் ஒரு தனி விஷயங்கள். இந்த ஞானிகள் இந்த உலகத்தை பார்த்தது நான் ஞான உரை, ஞானச்சாரல் என்று செய்கிற காரணத்தால், இந்த அடிப்படை விஷயங்களை நான் சொல்லாமல் அதற்கு மேல் போக முடியாது. பலவிதமான மகிழ்ச்சி தருகின்ற புதிரான அமானுஷ்யமான கதைகள் என்னிடமும் நிறைய இருக்கிறது. அவை அவ்வப்பொழுது சிலவை வருமே தவிர, நோக்கம் அதுவல்ல. ஞானிகள் இந்த உடல் வாழ்வை கடந்து விட வேண்டும், அப்போதுதான் நிலையான இன்பம் கிடைக்கும் என்று சொன்ன பிறகு, ஞானம்தான் அது என்று தெரிந்த பிறகு, நானும் இந்த உடல் வாழ்க்கையை, இந்த மானிட வாழ்க்கையை நான் ஒரு ஜோதிடன் என்ற நிலையில் துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு என்னிடம் கேட்க வந்தவர்கள் அதிகம். அவர்களுக்கு இறைவனுடைய அருளால் நான் காட்டிய வழிகளும் அதிகம். பயன் பெற்றவர்களும் அதிகம். ஒரு சிலர் வினைப்பயனுடைய கடுமையால் அந்த செயல்கள் அவர்களுக்கு தாமதமாக நடந்திருக்கலாம். சொன்ன அந்த காலக்கெடுவிற்குள் நடக்காமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தவிரவும் நான் பிந்திய காலங்களில் மக்களுடைய துன்பத்தை, ஆறாத துன்பத்தை கண்டு உண்மையை சொல்லுவதில்லை. ஒரு திருமணமோ ஒரு காரியங்களோ நடப்பதற்கு 4 ஆண்டுகள் ஆகும் என்றால், அதை ஒரு 4 வருஷம் 5 வருடத்துக்கு இடையில் திருமணம் கிடையாது என்று நான் சொல்வதில்லை. அது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஓராண்டுகளிலே நடக்கும், 2 ஆண்டுகளிலே நடக்கும் என்றுதான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். உண்மையை அப்படியே சொல்லிய காலங்களெல்லாம் இருக்கிறது. அதை நான் உங்களிடையே பகிர்ந்திருப்பேன். அப்படி உண்மைகளை சொன்னால் கசக்கும். உண்மைதான் என்றாலும் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந புரியாத் சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச ந அன்ருதம் ப்ரூயாத் என்று இந்த வடமொழியிலே ஒரு தர்மசாஸ்திர நெறிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். சத்தியத்தை சொல், பிரியமானதை சொல். அதாவது மிக சிக்கலான ஒரு நிலையை இது சொல்லியிருக்கிறது இந்த வடமொழி சுலோகத்தில். சத்தியத்தை தான் பேச வேண்டும். ஆனால் பிரியமானதாக இருந்து சத்தியத்தை பேச வேண்டும். பிரியமாக இருக்கிறது என்றால் அசத்தியத்தை பேசிவிடக்கூடாது. ந புருயாத் சத்தியம் அப்பிரியம். அந்த சொல்லக்கூடிய சத்திய விஷயங்கள் கேட்பவனுக்கு மகிழ்ச்சியை தராது என்றால் அதை சொல்லக்கூடாது. சரி, பிரியமானவைகளெல்லாம் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அசத்தியத்தை பிரியஞ்ச ந அன்ருதம் புருயாத். பிரியமாக இருக்கிறது என்றால் பொய்யையும் சொல்லக்கூடாது. இது ஒரு மிக சிக்கலான ஒரு நிலை. இப்படித்தான் இந்த சத்தியத்தை எப்படி மனிதன் கடைப்பிடிப்பது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவனுக்கு பிரியமாக இல்லாவிட்டால் சத்தியமாகவே இருந்தாலும் அதை மறைத்துச் சொல்லலாம் என்று இருக்கிறது. அவனுக்கு பிரியமானது என்றால் அசத்தியத்தை சொல்லக்கூடாது என்றும் இருக்கிறது. சத்தியத்தை சொல், அது பிரியமானதாக இருந்தால் மட்டுமே சொல். அது அவனை கலவரப்படுத்தும் என்றால் சத்தியத்தை சொல்லாதே. அவனை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் பொய்களை அளந்து விடாதே.
இப்படி நமக்கு வழியை காட்டியிருக்கிறார்கள். இதை ஜோதிட ரீதியில் பிற்காலத்தில் நான் இதை ஓரளவு பயன்படுத்திக் கொண்டேன். காரணம் அனைத்தையும் மனிதர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சொன்னால் அவருடைய நம்பிக்கைகள் தளர்ந்துவிடும். அதை தாங்கும் வல்லமை அனைவருக்கும் இருக்கும் என்று கூற முடியாது. ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டு சொல்வதுதான் ஒரு ஜோதிடனுடைய வேலை. அந்த கிரகங்களை மாற்றி போடுவதெல்லாம் இயலாத காரியம். அதை இடைக்காட்டு சித்தர் செய்தார் என்று அதற்கு ஒரு கதை இருக்கிறது. அவர்தான் கிரகங்களை மாற்றி வைத்தார் என்றெல்லாம் கதை சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் பல நிகழ்ச்சிகள். ஆகவே இந்த நிலையில்லாத வாழ்க்கை, ஊன் சார்ந்த உயிர் வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கையை கடந்து விட்டாலன்றி இந்த உலகத்தில் நிரந்தரமான இன்பம் என்பதே இல்லை. இந்த வாழ்வு ஒன்றுக்கும் உதவாது என்று ஞானிகள் முடிவு செய்தார்கள். அதுதான் உண்மை ஞானம். முதல் சங்கம் அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்கு போட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அதுவோதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். சிறந்த குழந்தையை பலரும் கொண்டாடி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மிக்க நம்முடைய குலத்திற்கு ஒரு குலக்கொழுந்து வாரிசு பிறந்து விட்டது, அதுவும் ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது என்று சங்கிலே அவர்களுக்கு பாலை ஊட்டுகிறார்கள். அப்போது சங்கு பயன்படுகிறது. முதல் சங்கம் அமுதூட்டும். பிறந்து மனிதன் வாலிபனாகி வந்து அந்த நல்ல தக்க பிராயம் வந்தவுடன் அவன் திருமண பந்தத்திற்குள் தள்ளப்படுகிறான். விரும்பியே போய் விழுகிறான். அப்போது மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்கு போட்டும். அந்த திருமண சமயத்தில் சங்கொலி முழங்கும். அப்போது இவனுக்கு விலங்கு பூட்டப்படுகிறது. பந்தங்களை வளர்ப்பதற்காக இந்த திருமணமும், திருமணத்தின் மூலமாக மேலும் பந்தங்களை பெருக்குகிற சந்ததிகளும் இவனுக்கு வருகிறது. இவ்வாறு இவன் வாழ்ந்து முடித்தவுடன் உடம்பை விட்டு நீங்கி விடுகிறான். மரணம் வந்து தழுவுகிறது. அப்போதும் ஒரு சங்கு ஒலிக்கிறது. கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும். அந்த சங்கொலியும் இருக்கிறது. 3 சங்குகள் இதில் பயன்படுகிறது. முதல் சங்கத்திலே உடலையும் உயிரையும் வளர்க்கும் அமுதம் தரப்படுகிறது. அந்த உடல் பந்தங்களை வளர்ப்பதற்கு தயாராகிவிட்டவுடன் திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த நேரத்திலும் சங்கொலி முழங்குகிறது. ஆடி முடித்த பின்பும் சங்கொலி வழங்குகிறது. அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். இந்த பூமியிலே வாழ்ந்த நலம் எந்த அளவு இருக்கிறது என்று ஞானிகள் தங்களுக்கு தாங்களேயாகவே தங்களுடைய கடந்த காலங்களை நினைத்து இறங்கி பாடுகிறார்கள். அந்த பாடல் நமக்காகவும் பாடப்பட்டது. இப்படி அதிநுட்பமாக இருக்கிற இந்த விஷயங்கள் கருவிலே இருக்கும்போதே வாழத் தொடங்கி விடுகிறது. வாழ்வு தொடங்குகிறது. கருவினில் அழிவதாயும் கழிவதாய் அழிவதாயும் ஒருத்தரித்து அழிவதாகும் அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் அரைத்து அழிவதாயும் உருவமே அழிவதானால் உள்ளபோதே பார் உய்ய என்று சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகிறது. கருவிலே 4 மாத கருவிலே அழிந்து விடுகிறது சில உடல்கள். கழிந்திடாது அழிவதாயும் அந்த கரு வெளியே வந்து முழு உருக்கொள்ளாமல் பாதியிலே அழிகிறது. அது கருவிலேயே பல இடர்கள் இருக்கிறது. பாலனாய் அதன் பிறகு பிறந்த பிறகு பாலனாக அழிவது என்பது பிறந்த பிறகு. கருவிலேயே 8 மாதம் 9 மாதம் இந்த குழந்தை வளர்ந்த பிறகு பரிணாம வளர்ச்சியெல்லாம் முடிந்து பிறக்கும் தருணத்தில் அது அழிந்து போகிறது. பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும்
தக்க வாலிப வயதிலே அந்த மரணம் வந்து தழுவுகிறது. தருணனாய் அழிவதாயும், வயோதிகத்தால் தான் நரைத்து அழிவதாகவும், இப்படி இந்த மானிட சரீரத்திற்கு இருக்கிற ஆபத்து கொஞ்ச நஞ்சமல்ல. இதை உணர்ந்தவர்களே ஞானிகள். கருப்பையில் இருக்கிற காலம் தொடங்கி இந்த கட்டி இந்த உடல் வீடு கட்டி முடிக்கப்படும் வரை இதற்கு ஆபத்துக்கள் இருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்ட உடல் ஒரு கண்ணாடி பாத்திரமாக இந்த மண்ணுக்கு வருகிறது. அதை கவனமாக பாதுகாப்பதே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. இப்படி ஒரு பலகீனமான ஒரு உடலைக்குள் வைத்து கொண்டுதான் இந்த மானிட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அதிலே இளமை காலத்தில் இந்த உடம்பிலே இருக்கிற நரம்பு முறுக்கும் இரத்த ஓட்டம் மலையையும் நாம் புரட்டி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தை மனிதனுக்கு கொடுக்கிறது. அந்த இளமை காலத்தில் முதுமை வரும் என்ற உணர்வு அநேகருக்கு இருக்காது. இந்த இளமை இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும், வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று நினைத்து கொண்டு மனிதர்கள் வாழும்படியாக நகர்த்தப்படுகிறார்கள். இதையும் நான் கூறியிருக்கலாம். ஆனால் இதிலே மீண்டும் மீண்டும் இந்த கூறியது கூறல் வந்து கொண்டதே தான் இருக்கும். இந்த ஞான சாஸ்திரங்கள் அனைத்துமே ஒரே செய்தியை பலமுறை கூறுவது உண்டு. காரணம் என்ன என்றால், அவ்வப்பொழுது இந்த மனித மனம் இதை மறந்துவிடும். எனவே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். ஆகவே ஞானிகளெல்லாம் இந்த ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தை அனைவரும் படிக்கிறார்கள். இன்று முற்று ஓதல் என்றெல்லாம் பல இடங்களில் நடக்கிறது. அதை வரவேற்க வேண்டிய ஒரு நிலை என்ற போதும் அதனுடைய மெய்ப்பொருளைக் கண்டு படிப்பவர்கள் எந்த காலத்திலும் அனைத்து நூல்களிலும் மெய்ப்பொருளைக் காண்பது என்பது அரிது. அதுதான் அறிவு. அதில் மணிவாசகப் பெருமான் மிக தெளிவாக கூறுகிறார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உளம்புகுந்து அருள் செய்தனன் என்று கூறுகிறார். நான் அநேக கோடி பிறவிகளிலே தவம் செய்திருக்கிறேன். இப்படி தவத்தை நானா செய்துவிட்டேன். தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கிற சிவபெருமான் தானே வந்து எனது உளம்புகுந்து அருள் செய்தனன். என் உள்ளத்திலே இருக்கிறான். ஆனால் உள்ளத்திலே புகாமல் உள்ளத்திற்கு வெளியே இருக்கிறான். இறைவன் ஊன் உடலுக்குள் இருக்கிறான், உள்ளத்திலும் இருக்கிறான். ஆனால் உள்ளம் அறியாத நிலையில் இறைவன் இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு நுட்பங்களை நம்முடைய ஞானிகள் எவராலும் கூற முடியாத அரிதிலும் அரிதான அணுவுக்கு அணுவான உண்மைகளை கூறியிருக்கிறார்கள். தானே வந்து எனது உளம்புகுந்து அருள் செய்தனன். இறைவன் உடம்போடு தானையா இருக்கிறார், உள்ளத்திலே தானையா இருக்கிறார் அனைவருக்கும். அந்த உண்மையையும் மணிவாசகர் போன்ற ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் அங்கு இருப்பது என்பது வேறு, உள்ளே புகுந்து செயல் செய்வது என்பது வேறு. இறைவன் சாட்சியாகவே இருக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் தான் இருக்கிறார். நல்லவனிடமும் கெட்டவனிடமும் மூடனிடமும் அறிஞனிடமும் இருப்பதெல்லாம் இறைவன். ஆனால் அது சாட்சி மாத்திரமாக இருக்கிறது. மின்சார இணைப்பு இருக்கிறது, அதற்கான கருவிகளும் இல்லை. அதை பயன்படுத்துவதற்கு அந்த மின்சாரம் வருவதற்கான அந்த வயர்களும் இல்லை என்ற ஒரு நிலையில் ஒரு உதாரணமாக நான் கூறுகிறேன். அதுபோல தானே வந்து எனது உளம் புகுந்து அருள் செய்தனன் என்றால் உள்ளத்திலே தான் இருக்கிறார், உடம்புக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனாலும் அந்த அறிவு வரவில்லை. காரணம், அந்த மின்சார சக்தி இறைவன் உள்ளத்திற்குள்ளே இறங்கவில்லை. அவர் சாட்சி மாத்திரனாக இருந்து இவனுடைய மனம் எப்படி போகிறதோ அந்த போக்கில் சாமானிய மனிதர்களை அனுமதித்து விட்டு விடுகிறார். ஞானம் பெற்றவர்களுக்கு அவர் மனதினுள்ளே நுழைகிறார். தானே எனது உளம் புகுந்து அருள் செய்தனன்.
என்ன அருளை செய்து விட்டார்? உடனடியாக இந்திர பதவியை கொடுத்து விட்டாரா? அல்லது இந்த உலகத்திற்கே சக்கரவர்த்தியாக நீ ஆளலாம் என்று கொடுத்து விட்டாரா? அல்லது குபேரனுக்கு பதில் நீ பல ஆண்டுகள் குபேரனாக இருந்து செல்வத்தை அனுபவி என்று கொடுத்து விட்டாரா? என்றெல்லாம் கேள்வி கேட்டால், மணிவாசகப் பெருமான் அவற்றையெல்லாம் மதிக்கவே இல்லை. தானே வந்து எனது உளம்புகுந்து அருள் செய்தனன். என்ன செய்தார்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. இந்த ஊன் உடம்பை ஆர்ந்தே வாழ்ந்து வசித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜீவாத்மா, இந்த ஊன் உடலில் வாழ்கிற வாழ்வு நிலையற்றது, நிம்மதியைத் தராது, துன்பத்திற்கு இருப்பிடமாக இருக்கும் என்ற உண்மையை அறிந்து, ஒருத்து அன்றே வெறுத்திடவே, அந்த உடம்பை மேலும் வளர்க்காமல் இந்த ஊன் உடல் வாழ்க்கையை வெறுத்திடும்படியாக என்னுடைய உள்ளத்திலே புகுந்து அந்த சிவபெருமான் அருள் செய்தார் என்று மணிவாசகர் கூறுகிறார். இதை நன்றாக நீங்கள் ஆலோசனை செய்து பார்த்தால், உண்மை ஞானத்திற்கும் சாதாரணமாக ஏதோ இறைநிலை என்று பலவிதமாக பலரும் சொல்வதையும் ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தால் உண்மை என்ன என்பது தெரியும். இது ஒரு செய்தி அளவில் நான் சொல்லுகிறேன். இதை உண்மையிலேயே உணரும்போது மனிதனுக்கு ஒரு நிலை வரும். அந்த நிலை வாயால், சொல்லால் விவரிக்க முடியாத ஒரு நிலைக்கு மனிதனை உயர்த்திச் செல்லும். இப்படியெல்லாம் இந்த ஞானிகள் ஞானத்தை மிகப்பெரிய அளவில் நம் நாட்டிலே பயிர் செய்து வளர்த்திருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்று அநேகமாக மங்கிக் கொண்டு வருகிறது என்பதுதான் நம்முடைய ஆதங்கமான எண்ணமாக இருக்கிறது. காரணம், இவற்றை படிப்பவர் குறைவு, படிக்கும் பழக்கமும் குறைந்தது. படிப்பவர் குறைவுகின்ற காரணத்தால் இதை பதிப்பிப்பவர்களும் குறைந்து போனார்கள். அதை எடுத்து சொல்பவர்களும் குறைந்து விட்டார்கள். கேட்பவர்களும் குறைந்து விட்டார்கள். நம்மிடம் இல்லாத விஷயங்களே இல்லை. அத்தனை விஷயங்களும் இங்கே கொட்டி கிடக்கிறது. ஞானிகளெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவற்றை எடுத்து கண்டு சொல்பவர்கள் மிக மிக அரிதாக இருக்கிறார்கள். காரணம், மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை விரும்புவதில்லை. இந்த ஓன் வாழ்க்கையில் 50 ஆண்டு ஆயுளை 90 ஆண்டு அதிகரிப்பதற்கு வழி சொன்னால், அவருடைய உரைகளை என்ன பரிகாரம் சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சாமானிய மனிதர்களோடு பழகுகின்ற போது கிடைத்த பல அனுபவங்கள். என்னுடைய வேலையும் அதுவாகவே இருந்தது. தற்போது அவற்றிலிருந்து நான் என்னை விடுவித்திருக்கிறேன். சொல்லுகின்ற காலங்களிலும் நான் இதிலே பந்தப்பட்டவன் அல்ல. இருக்கிற ஓலையிலே, வீதி ஓலையில் என்ன இருக்கிறது என்று நான் தெரிந்து சொல்வதுதான் ஒரு ஜோதிடனுடைய வேலை என்ற அமைப்பில் செய்திருப்பேன். சில நேரங்களில் அந்த ஒரு இரக்க உணர்வால் அருள் சக்தியை செலவு செய்து சிலருடைய தலைவிதியை மாற்றுவதற்கு ஒரு கருவியாக நான் செயல்பட்டிருப்பேன். காரணம், நான் பல பிறவிகளில் பொருளைச் சேர்த்தேனோ இல்லையோ, அருளை சிறிதளவு பெருமுயற்சி செய்து அந்த இறைவனுடைய அருளை நான் சிறிதளவு சேமித்திருக்கிறேன். இரக்கம் எழுகின்ற போது அதை மிக சிக்கனமாகத்தான் செலவு செய்ய வேண்டும். அதுபோன்ற நிலைகளில் இந்த இறைவன் என்னுடைய வாக்கிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை நிறைவேற்றி இறைவன் வைத்திருப்பார். காரணம் என்ன என்றால், இறைவனையே முற்றிலும் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றதனால், நான் சொல்லுகிறேன் என்ற பாவனை எப்போதும் எனக்கு இருந்ததில்லை. இருப்பதை நான் சொல்லுகிறேன். இறைவன் என் வழியாக உனக்கு சொல்லுகிறார். உன் விதி நீ கேட்க வேண்டுமென்றால் கேட்கலாம், புறக்கணிக்க வேண்டுமென்றால் புறக்கணிக்கலாம் என்ற அடிப்படையில் இருக்கும். அனைத்தையும் மாற்ற முடியாது. மீண்டும் நான் கூறுகிறேன், எத்துணை அருள். காரணம், இறைவன்தான் இந்த நாடகத்தை நடத்துகிறார். இந்த நாடகத்தை முடித்து வைப்பதற்கு அநேக நேரங்களில் சில சில திருத்தங்களை செய்யலாம். அந்த எடிட்டிங் கமிட்டி என்று போட்டிருந்தாலும் அவர்கள் சிலவற்றைத்தான் தணிக்கை செய்வார்கள். அனைத்தையும் தணிக்கை செய்துவிட்டால் திரைப்படமே வராது.
அதைப்போல இந்த ஞானிகளோடு சென்றால் சில சில காரியங்களை சில நேரங்களில் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அனைத்து காலங்களிலும் அனைத்திலும் குறுக்கிட்டு தலையிட்டு மாற்றுவது என்பதெல்லாம் நடக்கின்ற காரியங்கள் அல்ல. அதனால் நான் சொல்ல விரும்புவது, எல்லோரும் சொன்னது, இந்த ஊனுடல் வாழ்க்கையிலே நிரந்தர இன்பம் என்பது ஒருபோதும் வராது. இதை சொல்வது கடினம், இதை ஏற்றுக்கொள்வதும் கடினம். ஆனால் இதுதான் உண்மை. அநேகர் இந்த ஊன் உடல் வாழ்க்கையை பற்றி மட்டுமே சொல்லி இதில் சுகத்தை அடைந்து விடலாம், இதில் நிம்மதியை பெற்று விடலாம். அதன் பொருட்டு இந்த ஊனுடல் வாழ்க்கையில் வருகிற சம்பவங்கள், சுகதுக்கங்களுக்காக இறைவனை வழிபடுங்கள் என்று சொல்வதும் ஒரு இறைநிலையாக கருதப்படுகிறது. அது முழுமையான இறைநிலையா என்று யோசித்துப் பார்த்தால் அது அப்படி அல்ல. உண்மையிலே இந்த வாழ்க்கையிலே என்னிடம் பலர் கேட்பதுண்டு, இன்பம் இருக்கிறதா? இன்பம் இல்லை அப்பா, துன்பம் தான் இருக்கிறது. இன்பம் என்று தனியாக வரவில்லை. அது எப்போது வருமென்றால், ஞானம் வந்த பிறகு துன்பத்திற்கு காரணம் இந்த உடல்தான் என்று உணர்ந்த பிறகுதான் உனக்கு இன்பத்தை பற்றிய சிந்தனையே வரும். இந்த உடல் ஒருபோதும் இன்பத்திற்கு காரணமானதல்ல. அந்த ஞானம் வரும்போதுதான் உனக்கு நிலையான இன்பத்திற்கான வழியில் நீ நுழைகிறாய். அதற்கிடையில் இந்த வாழ்க்கையிலே என்னிடம் கேட்பார்கள். நான் சொல்லுவது உண்டு, அப்பா, ஒரு மனிதன் ஒரு ரூ. 5,00,000 நகையை தொலைத்து விட்டான். தொலைத்துவிட்டு எங்கு விழுந்தது, யார் எடுத்தார் என்று தெரியவில்லை. அது கிடைக்கிற வரை இவன் மனம் அலைபாய்ந்து உழல்கிறது. கஷ்டப்பட்டு சேமித்து வைத்து வாங்கிய ஒரு பொருள். அந்த இழப்பை இவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து துவண்டு மருண்டு மயங்கி நிற்கிறான். சில நாள்கள் கழித்து அது எங்கோ யாரால் எடுக்கப்பட்டு உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட்டு இவனிடம் வந்து சேர்ந்தவுடன் பரம சந்தோஷத்தை அடைகிறான். அதைப்போல ஒரு நோய் வந்து விடுகிறது. இறைவனிடம் வேண்டுகிறான், பலவிதமான முயற்சிகளை செய்கிறான். அவனுக்கு வேண்டியவர்களுக்கோ அந்த மனிதனுக்கோ அந்த நோய் மறைகிறது. அப்போது இவன் மகிழ்ச்சியை அடைகிறான். இழந்து போன பொருள்கள் கிடைத்தவுடன் மகிழ்ச்சி அடைகிறான். இருக்கிற உடம்புக்கு கேடுகள் வந்த பிறகு அது தீர்ந்தால் மகிழ்ச்சி அடைகிறான். இவை யோசித்து பார்த்தால் இது இன்பம் அல்ல, துன்பம் நிவர்த்தியாகிறது. அந்த துன்பத்திற்கே இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடம்புக்கு துன்பம் வந்து வந்து நிவர்த்தியாகிறது. இவனுக்கு சொந்தமில்லாத பொருள்களை இவன் சொந்தம் என்று நினைக்கிறான். குடியிருக்கிற வீடு கடனுக்கு ஏலத்திலே போகிறது என்ற ஒரு நிலை வருகிறது. யாரோ உதவி செய்கிறார்கள், அந்த வீடு தப்பிக்கிறது. ஏதோ ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்து சிறைவாசம் செல்லுகிற நிலை வருகிறது. இவன் நல்லவனாகவே கூட இருக்கலாம். நீதி நிலைநாட்டப்பட்டு இவன் விடுதலையாகிறான். ஆக இன்பம் என்பது இல்லை. துன்பம் வருகிறது, துன்பம் நிவர்த்தியாகிறது. துன்ப நிவர்த்தி தான் இங்கு இன்பமாக உணரப்படுகிறது. எப்படி மனிதன் ஏமாற்றப்படுகிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் பால பாடங்கள், அரிச்சுவடி பாடங்கள். இவற்றையெல்லாம் புரிந்த பிறகுதான் இந்த யோகம், ஞானம் என்று அது மிகப்பெரிய தலையை குழப்புகிற விஷயங்கள். இதுவே நிச்சயமாக பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். எப்படி இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது நிரந்தரமான இன்பத்தை இந்த ஞானம் ஒன்றுதான் வழங்க முடியுமே தவிர, வேறு எதனாலும் இந்த நிலையான இன்பத்தை வழங்கிவிட முடியாது. ஆகவே இந்த உடல் என்ற கருவி நன்றாக இருப்பதற்கும், இந்த வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கும், நம்முடைய மனித சுதந்திரத்தில் நாம் செய்கிற செயல்கள்தான் காரணமாக அமைகிறது. அதனால் நம்முடைய செயல்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அந்த செயல்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் மனதிலிருந்து வருகிறது.
மனதிற்கு ஆசாபாசங்களும் அ பந்தபாசங்களும் மனதை ஆட்கொண்டிருக்கிறது. அவற்றை விலக்கி நடுநிலையோடு சிந்திக்கும் ஒரு நிலை வந்தால், இந்த மனிதன் பேராசை என்பதை விடுவான். இந்த உலக வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சிந்தனையை விட்டு விடுவான். இந்த உடம்புக்கு அப்பால் என்ன இருக்கிறது? பிறப்பு உடம்பு எடுப்பதற்கு முன்னால் நாம் எங்கிருந்தோம்? உடம்பை விட்டவுடன் எங்கே செல்லுவோம்? என்கிற ரகசியங்களை இவன் உணர்கிறான். அந்த மனதிற்கு மட்டுமே அது உணர்த்தப்படுகிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு யூகமாகவே பேசப்படும் நிலை இருக்கிறது. இந்த அறிவும் ஞானமும் பெற்றவன் நிதர்சனமாக அதை காண்கிறான். வாழும்போதே சூட்சும உடல் என்ற ஆவி உடலை பார்க்கிறான். அதற்கு மேலே இருக்கிற அவனுடைய யோக சரீரத்தினுடைய ஒளிப்பிரவாகத்தையும் ஒரு மனிதனால், ஒரு யோகியால், ஒரு ஞானியால் பார்க்க முடிகிறது. இதைத்தான் பார்த்தார்களே தவிர ஊன சரீரத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. ஒரு சிறிய ஒரு செய்தியை கூறுகிறேன். வள்ளலார் என்ற ஒரு மிகப்பெரிய ஞானி தாவரங்களைக் கண்டு வாடினார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது வள்ளலாரை பற்றி சொன்னால் இதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் இறந்து போனவர்களை கூட எரிக்கக்கூடாது என்று ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு சென்றார். அது ஞானத்திலும் இரக்கத்திலும் உயர்ந்த ஒரு நிலை. அவர் என்ன கூறினார் என்றால், சிரம் நெளிக்க சுடுகின்றீர் என்று கூறுவார். இறந்து போன பிணத்திற்கு சுடும்போது அது தலையை நெளிக்காது. ஆனால் அவர் அப்படி கூறியிருக்கிறார். சிரம் நெளிக்க சுடுகின்றீர், ஆகவே சுட வேண்டாம், நீங்கள் புதைத்து விடுங்கள். இதில் பல முரண்பாடு என்று அவர் வாழ்ந்த காலத்திலே கணக்கில்லாத முரண்பாடு இதிலே வந்தது. காரணம் உண்மை பொருளை அறியாமல் எழுந்த ஒரு வீண்வாதங்கள் அவை. இறந்து போன பிணம் தலையை அது நெளிக்காது, சுளிக்காது. அவர் பார்த்தது இந்த உடம்பை விட்டு நீங்கியவுடன் அந்த உடல் எரிக்கப்படும் பொழுது ஆவி உடல் அங்கே இருந்து துன்புற்று அழுது கொண்டிருக்கும். இந்த உண்மையை தெரிந்தவர்கள் மிக குறைவு. இறந்த உடலை பார்த்து சுற்றி சுற்றி வந்து உள்ளே புகுவதற்கு இந்த ஆவி உடல் முயன்று கொண்டிருக்கும். காரணம், காலம் காலமாக இந்த உடம்பின் மேல் கொண்ட அபிமானம். அதைத்தான் நான் முதல் பகுதியில் விளக்கினேன். இந்த ஊனுடம்பை நான் நான் என்று ஊன் சார்ந்த இந்த வாழ்க்கையை விட்டு மனிதன் வெளியே வராத காரணத்தால் இறப்பை மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாமல் சூக்கும சரீரம் உள்ளே நுழைவதற்கும் பல மனிதர்களை பார்த்து துடித்து துவண்டு போய் இருக்கிற நிலையில் அதன் உடல் எரிக்கப்படும் போது அந்த சூக்கும சரீரம் அல்லல் பட்டு அழுகிறது. இதுதான் காலம் காலமாக இன்றளவும் நடக்கிறது. நுட்பமான பார்வை உடையவர்கள் இந்த பார்வையை பெற்று அதை காண்கிறார்கள். அதனால் பயிர் வாடுகிறது என்றால் பயிருக்குள் இருக்கும் அந்த உயிர் தன்மையை அந்த வள்ளலார் பெருமான் தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால் கண்டார். அவர் அந்த இலை செடி போன்றவை வாடுகிறது என்று மட்டும் அவர் வருந்தவில்லை. அது வாட்டமாக இருக்கும்போது அதனுடைய உயிர் சக்தியும் பலவீனமாக இருக்கிறது. அந்த உயிர் சக்தியை பார்த்தவர் அந்த ஞானி. உடம்பு இறந்த பிறகு அந்த ஆவி உடல் படுகிற துன்பத்தை கண்டவர் அந்த ஞானி. இவர் மட்டுமல்ல, அனைவருமே அதை கண்டிருக்கிறார்கள். ஆவியும் அழியும் என்று ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி எனும் நாமம் படையாதே என்றால், காயம் என்பது உடல், ஆவி என்பது ஆவி உடல். இது இரண்டும் அழிக்கப்படும் என்பதை ஞானிகளை உறுதி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பார்வை நுட்பமாக இருந்தது. அவர்களுடைய நுட்பமான பார்வையின் பொருளை சொல்லுகின்ற வார்த்தைக்கு வார்த்தை நேராக இந்த ஞானத்திலே பரிபாஷைகளை பற்றி தெரியாத காரணத்தால் மனிதர்கள் இதை வைத்தே சச்சரவிட்டு கொண்டிருப்பார்கள். இவை மிக மிக சாதாரணமான நிலை. நுட்பமான பார்வையை பெற வேண்டும். அதில் ஒரு சிறிதேனும் சொல்ல வேண்டும் என்பதே இது போன்ற செயல்களுக்கு அடிப்படை. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.